மாநாடு கடைக்கு யாருக்கு தாங்க டீ ஆத்திட்டு இருக்கீங்க? உங்க லைவ பாக்குறதுக்கு வெறும் 54 பேர் தாங்க இருக்கிறாங்க. சரி, அந்த சேனல் தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சேனலுமே அப்படிதாங்க இருக்கிறாங்க. ஐயா, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாட போட்டுக்கிட்டு ஆனா அதை பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க ஐயா. டேய், உன் சேனலுக்கு வாய்ஸ் ஆஃப் சரத்ன்னு பேர் வச்சதுக்கு பதிலா வாய்ஸ் ஆஃப் தற்குறின்னு பேர் வச்சிருக்கலாம்டா. தற்குறி எப்படி யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறீங்களா? டேய் தற்குறி, நாங்கன்னா தற்குறி வெற்றி கழகமாடா, திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு தெரியும் மாநாட்டுக்கு எப்போ போகணும், எந்த டைமிங்கில் உள்ள என்ட்ரி ஆகணும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி தற்குறியாக இருந்தால் உன் தலைவன் எப்போ 5 மணிக்கு வந்தானா 10 நிமிஷம் பேசுறதுக்கு, 10 நிமிஷம் பேசுறதுக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5-6 மணி வரையும் நின்று வேகாத வெயில்ல தண்ணி வைக்க மாட்டானுங்க, சாப்பிட முடியாது, எதுவுமே இருக்காது. ஒன்றுமே இல்லாமல் காஞ்சி போய் உன் தலைவன் மூஞ்சா பார்த்துட்டு போகிற கூட்டம் இல்லைப்பா இது, கொள்கை கூட்டம். எப்படி தலைவர் என்ன ஸ்பீச் கொடுக்குறாரு, என்ன பேசுறாருன்றத காதுல வாங்கிட்டு போற கூட்டம், தலைவர் சொல்றத கேட்டு நடக்கிற கூட்டம். ஓகேவா? கூட்டத்தை பத்திலாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது உங்களுக்குலாம். மாநாட்டு திடலுக்குள்ள 3 மணிக்கு எல்லாரும் என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகுறப்ப எடுத்து போட்ட வீடியோவை கூட்டமே இல்லைன்னு பேசுறியடா தற்குறி.